ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலியா கட் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். அதோட அவுட்லைன் தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாப் பார்ட்டு தனியாக கட் பண்ணணும். அதாவது டாப் பார்ட்டுனா ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் தனியாக கட் பண்ணணும். பேக் பார்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி பாட்டம் பார்ட்டு மட்டும் தனியாக கட் பண்ணணும். சரிங்களா? ஃபைனலாக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அது மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். இப்போ வாங்க இது எப்படி அப்படியே கிளாத்தில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலையா கட் மேக்ஸிக்கு தேவையான ஃபேப்ரிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.5 மீட்டர் இருந்தால் போதும். நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோல்டிங் மெத்தட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த ஃபோல்டட் எப்படின்றத பார்ப்போம். இப்போ டிசைன் வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இல்லை எப்படி துணி மடித்தாலும் எனக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக கிடைக்குமா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதோட ரா எட்ஜ், அதாவது வித்து வைஸ் முதல்ல நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா துணியை நம்ம எப்பொழுதுமே மடிப்போம்ல, அது மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கலாம். அடுத்ததாக வித்து வைஸ் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்தளவில் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். ஃபஸ்ட்டு வித்து வைஸ் வந்து ஒரு ஃபோல்டர் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா டாப்பு தனியாக பேக்கு தனியாக நம்ம வெட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்ததாக மார்க்கிங்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறது எதுக்குன்னா, துணி வந்து கொஞ்சம் மேலேயும் கீழே இருந்துச்சு அப்படின்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கு கீழே நம்ம இன்னொரு 1/2 இன்ச் கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா சீம் அலவன்ஸ். இந்த 2 1/2 இன்ச்சையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணணும். ஷோல்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா 6.25. அதிலேருந்து நெக்கு வித்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா 3.25 வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்து ஷோல்ட்ரு ஸ்லோப்பு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் 1/2 இன்ச்சுன்றது வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? அது மாதிரி 1/2 இன்ச் வச்சு அதிலேருந்து ஆம்ஹோல் ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7.25 வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்கு வித்து நம்ம 6.25 வச்சோம்ல, அதே மாதிரி இந்த 7.25 வந்த இடத்துல நம்ம வச்சு லைன் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஷோல்டரும் கீழேயும் கரெக்டாக நம்மளுக்கு அளவு வர்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக செஸ்ட்டு வித்து 10 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த 10 இன்ச் வந்து ஒரிஜினலு, அதோட 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வெயிஸ்ட்டு ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். 14 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ 14 இன்ச்சில் கரெக்டாக வச்சு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அந்த கோடில் வெயிஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணணும். அது 8.5 இன்ச்சு. அது மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிவிட்டு அந்த செஸ்ட்டு லைனையும் வெயிஸ்ட் லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு செட்டு முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக ஆம் ரவுண்டு வரையணும். அதுக்காக ஆம் ஹோல் ஹைட்டு எவ்வளோ வச்சோம்? 7.25 வச்சோம். அதில் பாதி இது மாதிரி டேப்பை மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாதி கிடச்சிரும். அந்த பாதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆம் ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் வைக்கிற 2 பாயிண்ட்டை காமிச்சேன் பாருங்கள். அந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த ஆம் ரவுண்டை வச்சு நம்ம கர்வ் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஆம் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஆம் ரவுண்டு டோட்டலாக 18 இன்ச்சு, அதில் பாதி 9 இன்ச்சு அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன், சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாமே ஒரிஜினல் அளவு. சரிங்களா? அதில் 1/2 இன்ச் நம்ம ஷோல்டருக்கும் ஆம்ஹோலுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1/2 இன்ச் நம்ம பிடிச்சதுக்கப்புறமா என்னாகும், ஒரிஜினல் அளவு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக அந்த கர்வ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் வரும். ஆனால் டாப் பார்ட்டில் ஒரு கர்வ் வந்து நம்ம கொடுப்போம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வ் கொடுப்போம். ஆனால் இது இப்போ நம்ம வெட்டுறது பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு அப்படின்றதுனால இந்த கர்வ் வந்து தேவை கிடையாது. சரிங்களா? நம்ம ட்ரா பண்ண மார்க்கிங்லேயே கரெக்டாக வெட்டி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக கட் பண்ணிடல, அந்த லைனில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக பாட்டம் பார்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். டாப் பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 14 இன்ச்சு. அதிலேருந்து நம்மளோட ஒரிஜினல் ஹைட்டு எவ்வளோ அப்படின்றத மார்க் பண்ணணும். 44.5 அப்படின்றது வந்து ஒரிஜினலு. 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸோடு சேர்த்து 45 இன்ச் வச்சு லைன் போட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக அந்த வெயிஸ்ட் லைன்லேருந்து நம்ம கிளாத்தோட எண்டிங் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும்
நம்ம கரெக்டாக க்ராஸாக, அதாவது ஏ லைன் வந்து மார்க் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி ஸ்கேலை க்ராஸாக வச்சு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழேயும் வந்து அந்த கர்வ் வரணும். அதுக்காக 1 இன்ச் இல்லைனா 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஸ்கேலை வச்சு லைன் போட்டுட்டு அந்த கீழே அப்படியே நம்ம அந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுக்கணும். நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பார்ட்டில் என்னென்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டும் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1 ஃபோல்டடாக தான் மடிக்கணும். 1/2 இன்ச் ஆஸ் யூஷுவல் மார்க் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கிளாத் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. அதுக்கப்புறமா நம்ம பேக் பார்ட் வெட்டினோம் பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்து இந்த கிளாத் மேலே வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை இந்த மெத்தடு எனக்கு சரி வராது அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அதே அளவை எடுத்து நம்ம போட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆர்ம் கர்வ் மட்டும் டிஃபர் ஆகும். ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளார தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கர்வ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த வெயிஸ்ட்டுக்கிட்ட சொன்னேன் பார்த்திங்களா, 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வ் போடணுன்னு சொன்னேன்ல, அது வந்து மஸ்ட்டு. ஃபோல்டட் சைடு வந்துருங்க. இப்போ அங்கேருந்து 2.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அடுத்ததாக நெக்கு ஹைட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் போயிடும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், கீழேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட்டிங்கை கவனமாக பாருங்கள். நம்ம கட் பண்ணுறோம், அப்புறம் அந்த கர்வ் கிட்ட கரெக்டாக நம்ம வளைச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் அந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நடுவில் ஒரு கர்வ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பாட்டம் பார்ட் வெட்டணும். ஃபஸ்ட்டு அந்த லைன் வந்து எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக அந்த எட்ஜுக்கு போயிடலாம். மேலேருந்து கீழே தான் மார்க் பண்ணணும். மேலே நம்ம வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக க்ராஸாகவே நம்ம லைன் போட்டு எடுக்கணும். அடுத்ததாக அந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாட்டம் பார்ட்டும் ரெடி ஆயிரும். இப்போ நான் டாப்பையும் பாட்டமையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாட்டமில் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு ஃப்ளீட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கட்டிங் பார்ட்டு ரொம்ப டீட்டெயில்டாக ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறந்துடாமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.